இலங்கையில் உள்ள அரசியல் கட்சிகள் மற்றும் பத்திரிகைகள் கடைபிடிக்கும் கட்டுப்பாடுகள் குறித்த தகவல்களை நமது நிர்வாக ஆசிரியருடன் பகிர்ந்து கொள்கிறார் பத்திரிகையாளரான மதன். இந்த குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டுனா பத்திரிகைகளும் நாங்கள் போடுவோம், கடைசி நிமிஷம் வரைக்கும் போடுவோம். இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் தலைவர்கள் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறது, அறிக்கைகள் கொடுக்கிறது, இதெல்லாம் அது கூட நீங்க செய்ய மாட்டீங்க. இந்த கடைசி நிமிஷத்துல உங்களுக்கு பண்ண முடியாது. அந்த வெள்ளி வரையும் உங்களுக்கு அந்த நேரம் இருந்துச்சு, அதுக்குள்ள உங்களுக்கு பண்றது கூட பண்ணலாம். உங்களுக்கு தெரியும், தற்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு கடிதம் எழுதியது கூட வியாழக்கிழமை. அவர் அதுக்கு பதில் அனுப்பினது வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு அதை ரிப்பீட் பண்ண முடியாது. தேர்தல் ஆணையாளர் அதை கடுமையா சொல்லியிருக்காரு. மைத்ரிபால சிறிசேன அவர்கள் அனுப்பிய கடிதத்தினை திருப்பி யாருமே பயன்படுத்தக்கூடாது என்றதை கூட அவர் ஓர்டராக கொடுத்திருக்கிறார். ஒரு ஜனாதிபதிக்கு ஜனாதிபதியின் கடிதத்தையே மீள்பிரசுரம் செய்ய முடியாத ஒரு நிலைமை இங்கு இருக்கும். இது என்ன காரணம் என்றால், தேர்தலில் ஒரு கட்சிக்கு சாதகமான ஒரு தன்மை ஏற்படும் என்ற காரணத்தினால் இவ்வாறான விடயங்களை செய்வதில்லை. நீங்கள் குறிப்பிட்டது போல் நானும் நீங்களும் வேட்பாளர் என்றால் உங்கள் மீது நான் வீண் பணி சுமத்த முடியும். இந்த 2 நாட்களுக்கும் அதை ஒப்புவிப்பதற்கு நீண்ட நாட்கள் செல்லும். ஆனால் உங்கள் மீது என்னால் கரை பூச முடியும். ஆக மக்கள் மத்தியில் ஒரு திசை திருப்பு என்ற ஒரு தன்மை காணப்படும். ஆகையினால் தான் இந்த மாதிரியான விடயங்கள் கூட நீங்கள் வெளியில் சொல்ல முடியாது. உரிய முறைப்படி தேர்தல் ஆணையாளரிடம் இந்த முறைப்பாடினை செய்ய முடியும். அந்த முறைப்பாடினை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் என்ன நடவடிக்கைகளோ அது நடைபெறுமே தவிர அதனை பிரசாரப்படுத்தி பூதாகரமாக்கி செய்திகளில் கொண்டு வருவதற்கான நடைமுறைகள் இலங்கையில் இல்லை. இறுதி தேர்தல் கட்டங்களில் போது